அனுமன் கோயிலில் செந்தூரம் பிரசாதமாக வழங்கப்படுவதை பார்த்திருப்பீர்கள். இதற்கான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் சீதாதேவி ஸ்ரீராமன் இருக்கும் அரசவைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அப்போது செந்தூரத்தை எடுத்து தனது நெற்றியில் வைத்துக் கொண்டாள். சீதையை அரசவைக்கு அழைத்துச் செல்ல அனுமன் அவ்விடத்திற்கு வந்தார். சீதாதேவி தனது நெற்றியில் வைத்துக் கொண்ட செந்தூரத்தை கவனித்த அனுமன், தாயே, தங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். சீதாதேவியும், என்ன தெரிய வேண்டும் கேளுங்கள் என்று கூறினாள். நீங்கள் ஏன் தினமும் நெற்றியில் செந்தூரத்தை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று அனுமன் கேட்டார். அதற்கு சீதாதேவி, என் கணவர் நீண்ட ஆயுளுடன் நீடூழி வாழ வேண்டும் என்பதற்காக நெற்றியில் செந்தூரம் வைத்துக் கொள்கிறேன் என்றாள். பிறகு சீதாதேவியை அனுமன் அரசவையில் விட்டுச் செல்கிறார். சில நிமிடங்கள் கழித்து தனது உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வருகிறார் அனுமன். இதை கவனித்த ஸ்ரீராமர், ஆஞ்சநேயா, இது என்ன கோலம் என்று கேட்டார். அதற்கு அனுமனோ, சீதாதேவி தாயார் தனது நெற்றியில் வைத்துக்கொண்ட சிறு செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்றால், நான் தினமும் உங்கள் பரிபூரண ஆயுளுக்காக என் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொள்கிறேன் என்று கூறினார். இதை கேட்ட ஸ்ரீராமனின் கண்கள் கலங்கியது. அனுமனின் பக்தியைக் கண்டு வியப்படைந்து கலங்கிய கண்களோடு அனுமனை கட்டி தழுவிக்கொண்டார். உங்களுக்கு அனுமனை பிடிக்கும் என்றால் ஜெய் ஆஞ்சநேய என்று கமெண்ட் பண்ணுங்க.